முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி, சோர்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இஃப் நாட் நவ் ஏதோ ஒரு டைம்ல நம்ம சோர்ந்து போகிறத நம்மளால உணர முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த சோர்வுகளை நம்ம சரியாக புரிந்து கொண்டு அதை மேற்கொள்வது ரொம்ப அதிகமான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. விசேஷமாக ஊழியத்தில் உற்சாகமா வர்றப்ப பிசாசு பல விதங்கள்ல சோர்வுகளை அவன் தருவான். ஸோ இந்த சஸ்டைனிங்கா அந்த சோர்வுகளை எல்லாம் நம்ம மேற்கொண்டு வந்தாதான் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம ஒரு சின்ன இதுல நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலன் ரொம்ப குன்றினது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது வசனத்துல இப்படி ஒரு வசனம் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போயிட்டியப்பா, வெறும் இந்த போர்ச்சவர்களோடு இவங்களோட ஓடுறப்பவே நீ சோர்ந்து போயிட்டியே, குதிரைகளோடு நீ ஓட பிறந்தவன் அல்லவா, அவர்களோடு நீ நீ ஓடணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ஓவர் கம்மிங்ல லெவல்ஸ் நிறைய இருக்கும். உங்களில் சிலர் சின்னதா டிஸ்கரேஜ் ஆயிட்டீங்கன்னா டோட்டலா ஆஃப் ஆயிருவீங்க. சிலர் கொஞ்சம் நீங்க ஓட முடியும், கொஞ்சம் அந்த சோர்வுகள் மத்தியில நீங்க ஓடுவீங்க. இன்னும் சிலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சோர்வு எவ்வளோ வந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த குரூப்புக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றது நம்ம மறந்து போகக்கூடாது. எனி டைம் எனிவேர் எனிதிங் அப்படின்னு சொல்றப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சோர்வுகளை மிஞ்சிதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நான் சோர்ந்து போகாம நான் போயிட்டே இருப்பேன். எல்லா வகையிலும் எனக்கு நெருக்கம் இருக்குது, ஆனாலும் நான் கலங்கிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய அந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆண்டவர் உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவாரோ அவ்வளவுக்கு அதிகமான சோர்வுகள் உங்களுக்கு வரும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊழிய ஆர்வம், பரிசுத்த ஆர்வம், இல்லை ஆண்டவருக்காக செய்யணும், ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், போகணும், கிளஸ்டர் குரூப் ஃபார்ம் பண்ணணும், செயல்படணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், அப்படி இப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கிறப்ப அண்ட் தென் சடன்லி இந்த சைட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சோர்வுகளும் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒன் சேலஞ்ச் ஆஃப்டர் அனதர் சேலஞ்ச், ஒன் சேலஞ்ச் ஆஃப்டர் அனதர் சேலஞ்ச். ஃபேமிலியில, பிள்ளைங்க, ஒர்க்கு, வெளியில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், அது இதுன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஸோ அதனால அந்த சோர்வுகள் நம்ம கண்டிப்பா நம்மளை தாக்கும். பிசாசு அது ஒரு ஆரோ போல, ஒரு பெரிய ஆரோ போல நம்மளை தாக்குறப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அதை எப்படி மேற்கொள்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சோர்வை குறித்து நம்ம இன்னும் நல்லா நம்ம இதை அறிந்து கொள்றதுக்கு நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை இழந்து போகிற நேரங்கள் இது அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. லூசிங் enthusiasm and losing hope. இப்போ நீங்க என்ன ஒரு காரியத்திலையும் புதுசா ஸ்டார்ட் பண்றப்போ ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கும். புதுசா ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றீங்க, புதுசா ஒரு மீட்டிங், புதுசா ஒரு ஊழியம் அப்படின்றப்ப ரொம்ப உற்சாகமா, புதுசான ஒரு படிப்பு, இயர் ஸ்டார்டிங், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு நீங்க டிஸ்கரேஜா இருக்கிறீங்கன்றத காரணத்தை அடுத்து பார்ப்போம், எதனால நம்ம டிஸ்கரேஜ் ஆறோம்ன்றது. ஆனா டிஸ்கரேஜ்மெண்ட்ல நீங்க இருக்குங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததை இப்போ மொனாட்டனஸா பண்ணுவீங்க. ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா செயல்பட்டு இருந்ததை செய்யணுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க சோர்வுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சோர்வுகளை எல்லாம் களைந்து ஆண்டவர் விசுவாசத்தால் நிறைத்து நம்மளை அவருடைய துதியின் உடைய அணிந்து நம்மளை இங்க இருந்து அனுப்ப போகிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இந்த enthusiasm ரொம்ப முக்கியம். பாருங்க, உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான். 51வது அந்த சங்கீதத்துல உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாப்புல. சோ அதனால அந்த ஆர் யூ லூசிங் enthusiasm, இது ஒரு பக்கம் பாருங்க. இன்னொன்னு லூசிங் ஹோப், நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை இழந்து போறது. இனிமே இன்னும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு மீட்டிங் நடத்தி என்ன பிரயோஜனம்,
இல்லையா? எவ்வளவு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லையா? ஸோ அந்த மெசேஜ் கொடுக்கறப்ப ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த மெசேஜ்ல வந்து எஃபெக்டே இல்ல அப்படின்னு ஒரு அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நம்மளை சோர்வுக்குள்ளாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 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 மிஷன் சேலஞ்ச் நான் கொடுத்தேன். ஆக்சுவலா மிஷன் சேலஞ்சில் ஒரு வித்தியாசமான ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. அதனால கொடுத்தேன். ஆண்டவரே, இது ரொம்ப இந்த சர்ச்சில் நான் எப்படி கொடுக்க அப்படின்னாலும் இல்லை, நீ கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சர்ச்சில் கடைசியில் நான் என்ன சொன்னேன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் சாவதற்கும் ரெடி அப்படின்னு சொல்றவங்க தயவுசெய்து உங்க இடத்துல இந்த எழுந்து நின்றுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாருமே எந்திரிக்கல. கடைசியில் ஒரே ஒரு ஃபேமிலி எந்திரிச்சு நின்றாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பையன், பொண்ணு, 4 பேர் வரிசையா நின்றாங்க. சரி, ஏதோ ஒரு ஃபேமிலியாச்சு இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஒரு சின்ன உற்சாகம் தான் பாருங்க அது. அதாவது நம்ம எஃபெக்ட் இல்லைனாலும் சோர்ந்து போயிடுவோம். ஆனா இதெல்லாம் மிஞ்சினதுதான் ஊழியம். யாருமே எந்திரிக்கலனாலும் ஆண்டவர் எனக்கு செய்ய சொன்னார், நான் செஞ்சுட்டேன் அப்படி நிக்கணும். ஆனா நீங்க அன்னைக்கு நம்ப மாட்டீங்க, நான் வெளியே வர்றப்ப பிரதர் உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லி அந்த ஃபேமிலி வந்து பேசினாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அதுவுமே எங்க போறதுன்னு தெரியல, வசனமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி, சரி சும்மா இந்த சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி வந்தோம் பிரதர், ஆண்டவர் எங்களோட பேசினார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த ஒரு ஃபேமிலிக்காக அந்த சேலஞ்சு கொடுக்க சொல்லிட்டார். ஒரு ஃபேமிலிக்காக. ஆனா என்னுடைய சுயத்துல என்ன நினைக்கிறேன் நானு, இந்த குரூப் எப்படி மெயின்லைன் சர்ச் இதுல போய் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரே அப்படின்னு மாம்ஸ் அண்ட் ஆலோசனை கொடுக்குது. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றத செஞ்சு பழகி முன்னேறி செல்ல நம்ம அழைக்கப்படுகிறோம். ஸோ நெவர் லூஸ் என்தூசியாசம், நெவர் லூஸ் ஹோப். ஸோ இந்த நம்பிக்கை என்தூசியாசம் ரொம்ப முக்கியம். மெஷரிங் லைன். ஊழியத்துல உற்சாகம் கம்மியாகுதா? நீங்க பிரேயர்ஸ் கிளஸ்டர் பிரேயர்ஸ்ல எடுக்கிறப்ப உற்சாகம் கம்மியாகுதா? நம்பிக்கை கம்மியாகுதா? எத்தனை தடவை அவங்க சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க பிரதர் அப்படின்னு வர்றீங்களா? You are entering into a phase of discouragement. So you need praise and faith. விசுவாசம் தேவை. இப்ப உங்களுக்கு வசனம் தேவை, விசுவாச அறிக்கை தேவை, துதியின் ஆடை தேவைன்றதை நீங்க மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நடத்துவார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர். இம்மட்டும் நடத்தின தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். என்னுடைய கடமை, நான் வசனத்தை போதிக்கணும், நான் இந்த குரூப்புக்கு நான் ஆலோசனை சொல்வது என்னுடைய கடமை. வராட்டியும் பரவாயில்ல, நான் திருப்பி கூப்பிடுவேன், நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த உண்மையா இருக்கிற ஒரு குரூப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றது மறந்து போக வேண்டாம். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. இந்த சோர்வு நம்ம எப்படிலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you're faced with injustice, அநியாயத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது வரும். ஸோ இது நான் ஊழிய பாதையில மாத்திரம் சொன்னேன். இன்னும் ஜென்ரல் ப்ராக்டிக்கல் லிவிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நம்மளுக்கு அநியாயம் இழைக்கப்படுறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்கல, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரல, அநியாயமா உங்களை ஏமாத்திட்டேங்கன்னா உங்க இருதயம் சோர்ந்து போயிடும். அநியாயம் வந்து நம்ம சோர்வு உண்டாக்கும். ஏன் நான் சிலுவையை போட்டிருக்கிறேன் அப்படின்னா, அந்த அநியாயத்துலனால நம்ம சோர்ந்து போகிறப்ப ஒரே ஒரு நம்பிக்கை, சிலுவை மட்டும்தான். இயேசு கிறிஸ்துக்கு அநியாயம் விளைவிக்கப்பட்டது. அவர் அநியாயமாக பொய்களை சொல்லி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்டார். சீஷர்களோடு இருந்து ஒருவேளை அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாம் இருந்தோம்னா என்ன பேசியிருப்போம்? இப்படி கொண்டுட்டாங்களே, சாதாரணமா கொண்டிருக்கலாமே, இப்படி கொடூரமா கொண்டுட்டாங்களே, எப்படி ஆண்டவர் விட்டார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்ம கேட்போம். பாருங்க, நம்ம இருதயம் சோர்ந்து போகும். ஆண்டவரே, அவங்க உண்மையா இருந்தாங்களே, அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு. அநியாயம் மாதிரி சில நேரங்கள்ல தெரியும், புரியாது நம்மளுக்கு. பாருங்க, சிலுவையின் பாதைகள் நம்மளுக்கு சில நேரங்கள்ல புரியாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே கதறுகிற, சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு, இருந்தது அப்படின்றத மறந்து போக வேண்டாம். நம்பிக்கை இழக்கும் போது அதான் சொன்னேன். இனி ஒரு காரியம், எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து 3-4வது இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க. எதிர்பார்ப்புகள். ஏதோ ஒண்ணு நீங்க எதிர்பார்க்குறீங்க. திருமணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்க பாஸ் ஆயிருவீங்கன்னு நினைச்சீங்க, வேலை போயின்னு நினைச்சீங்க, மேரேஜ் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைச்சீங்க, பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிருவாங்கன்னு நினைச்சீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்து நீங்க மனக்கோட்டை கெட்டுட்டீங்க பாருங்க. அது ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்டீங்களான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் we always build our own castles. நம்ம இருதயங்கள்ல சில கோட்டைகளை கட்டுவோம். 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும், 20 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கணும் பிரதர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நல்லதுதான், அது ஒரு நல்ல ஒரு நிலைமை தான். பட் practically sometimes it's not possible. We all expect certain things from others. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகிறப்ப
The worst kind of expectation is expecting real love from others. உண்மையான அன்பை நீங்க எதிர்பார்க்கிறப்ப முற்றிலுமாய் சோர்ந்து போவோம். உண்மையான அன்பு எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த சோர்வுகளை நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட போய் பழகினவங்க அவ்வளவு லேசில சோர்ந்து போக மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போறவங்க, அதாவது அநியாயம் நடக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட போய் சாஞ்சிருவாங்க. அவங்களோட நம்பிக்கை இழக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட போய் சாஞ்சிருவாங்க. ஜனங்கள் அவங்கள அவதூறா பேசுறப்ப ஆண்டவர்கிட்ட போய் சாஞ்சிருவாங்க. ஒவ்வொரு தடவை சாயிரப்பையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். தாவீதை குறித்து அதுதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். ஒரு டைம்ல 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோனத்தான் தாவீதை பலப்படுத்துவான். சோர்ந்து போய் அவன் காணப்படுகிறப்ப நண்பன் மூலமாய் பலப்படலாம். சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தரை பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நான் சோர்ந்து போயிருவேன், நீங்க பலப்படுத்துவீங்க. அப்புறம் நீங்க சோர்ந்து நான் பலப்படுத்துவேன். இந்த சோர்வுகள் நிறைய டைம் அந்த சீசா மாதிரி அங்கே இங்கேன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். என்ன உங்களை காணோம் அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நம்ம குரூப்ஸ்ல, ஸ்மால் குரூப்ஸ்ல, அந்த கிளஸ்டர் குரூப்ஸ் நோட்டீஸ் பண்ணி ஏன் உங்களை காணோம், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேச என்னாச்சு அப்படின்னா ஒரு சோர்வு இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட், ஒரு சின்ன ஒரு உற்சாகம். அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உற்சாகப்படுத்துறப்ப ஒருவர் உற்சாகப்படுத்துன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பல இடங்கள்ல எழுதுறார். நான் எல்லாத்தையும் இந்த மெசேஜ்ல நான் கொண்டு வரல, எலியாவை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த டிஸ்கரேஜ்மெண்டோட ஒஸ்ட் ரிசல்ட் டிப்ரெஷன். இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால இந்த மெசேஜை டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து டிப்ரெஷனுக்கு நான் கொண்டு போக போறேன். அதனால இன்னைக்கு எலியா அவட அந்த வாழ்க்கை ரொம்ப தேவை. இன்னைக்கு ஊழியக்காரங்கள்ல நிறைய பேர் சோர்வா இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மற்றவர்கள் வசனத்தை போதிக்கிறவர்கள் இவ்வளவு சோர்வுகள் ஏன் இந்த காலகட்டத்துல வருகிறது அப்படின்னா, இன்னைக்கு மாஸ் மீடியா வந்துருச்சு பாருங்க. எல்லாரும் பேசுறது எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாரும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார பத்தியும் எல்லாரும் குறை சொல்றது. ஒருத்தரை உற்சாகப்படுத்துன்னு பவுல் சொன்னா, நம்ம ஒருத்தர் கீழே நண்டு மாதிரி கீழே இழுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். No, as God's children, let words of encouragement comes from our mouth. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நம்பிக்கையை கொடுப்போம், உற்சாகத்தை கொடுப்போம். குறை கூறி மற்றவங்களை அடிக்கிற ஊழியம் நம்மளுக்கு வேண்டாம். உற்சாகப்படுத்துற ஊழியம் நம்மளுக்கு இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, when people do not recognize you, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த ரெகக்னிஷன் இல்லைன்றப்ப உள்ளம் உடைந்து போ. ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய அந்த ஃபார்மேஷனுக்கு நான் ரொம்ப உழைச்சேன், ஒரிசால ரொம்ப உழைச்சேன். அப்ப அந்த சர்ச்சை குறித்து இன்னொருத்தங்க எழுதி மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது. அப்கோர்ஸ் நாங்கெல்லாம் எடிட் தான் பண்றோம். பட் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன் பாருங்க, அதுல என்னையே அறியாம என்னை மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு அப்படியே நைஸா இது பண்ணேன். ஆச்சு ஒரு சென்டென்ஸ் ஆச்சு வந்துச்சா அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் எதுவுமே இல்லை. ஆண்டவரே 4 வருஷம் நான் உழைச்சேனே, ஆண்டவரே அப்படியே வேர்வைகளை சிந்தினேனே, அந்த ஜனங்களோட நான் இருந்தேனே, ஐ எம் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவேன்ப்பா, நான் உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதான் சொல்றேன், தாவீது தன்னைத்தான் பலப்படுத்தி கொண்டான். ஸோ நம்ம 2 விதமா நம்ம பலப்படுத்தணும், பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, ஸ்மால் குரூப்ஸ்ல இருந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பிடிச்சுக்கணும். டோன்ட் கோ அலோன். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீங்க உங்களை பலப்படுத்தணும். அது மாத்திரம் இல்ல, சில நேரங்கள்ல அதுவும் வாய்ப்பு இருக்காது. ஆண்டவர் மாத்திரம் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறப்ப அவனுடைய பிரசன்னம் நம்மளை பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும்ன்றத நீங்க மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து நம்ம போகலாம். ஸோ எலியாவோட ஃபேமஸ் ப்ரேயர் இல்லையா? எலியா பல ப்ரேயர் பண்ணியிருக்கிறாப்புல. அவன் ப்ரேயர் பண்ணப்ப அக்னி வந்துச்சு, அவன் ப்ரேயர் பண்ணப்ப மழை வந்துச்சு, எல்லாம் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா அவனோட ஒரு ப்ரேயரை தான் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொல்றான்? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆண்டவரே என் ஆத்துமாவை போதும், கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் முழு வசனத்தை வாசிக்கிறேன்.
1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த வசனம் எவ்வளோ டைம்ஸ் நான் மெடிடேட் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் வண்டரிங், எலியாவா இப்படி ஜோம் பண்றான், எலியாவா இப்படி ஜோம் பண்றான், என்ன ஜோம் பண்றான்? ஆண்டவரே செத்து போறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் போறேன், நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே, நீ வேற யாரையாச்சும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, பேராஃப்ரேஸ் பண்றேன் நானு, விட்டுருங்க ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன் இல்லை ஆண்டவரே. நீங்க ப்ரேயர் பண்ணிருக்கிறீங்களா? If a man like Elijah can be discouraged, then you and I surely will. எலியா போன்ற மனிதனும் சோர்வுக்குள்ளானார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோர்வுகள் வரலாம். அங்கே இமேஜ் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. அவனோட செல்ஃப் இமேஜ், அவன் என்ன சொல்றான், நான் ரொம்ப நல்ல ஆண்டவரே, நான் அதுவும் நிறைய பண்ணலாம்னு நினைச்சேன், அவனு நல்ல ஆண்டவரே, எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு ஆண்டவரே, leave me என்றான். It's a kind of a spiritual suicide tendency, spiritual ஆவிக்குரிய தற்கொலை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். What is meant by spiritual suicide அப்படின்னா, எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு எந்த மீட்டிங்க்கு வர மாட்டாங்க, எங்கேயும் வர மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க, அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுவாங்க. It's very very dangerous place to be. நம்ம அப்படியே நம்ம குரூப்ல அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா அவங்கள போய் ரீச் அவுட் பண்ணணும். ஏன்னா சோர்வுகள் ரொம்ப இயல்பு. நிறைய நேரங்கள்ல நான் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே ஊழியத்துல நிறைய சோர்வுகள்லாம் வர்றப்ப, ஏன் ஆண்டவர் எனக்கு வருது சோர்வு, நான் ஊழியத்துல தானே இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவார், நீ இந்த சோர்வை நீ புரிந்து கொண்டாதான் மற்றவங்களை உற்சாகப்படுத்த முடியும். ஐ ஹவ் chosen you as a son of encouragement. நேகரை நீ உற்சாகப்படுத்துற, தட்டி கொடுக்கிற, தட்டி எழுப்புகிற ஊழியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் மகனே. அதனால நீ நிறைய டிஸ்கரேஜ் ஆயிக்கோ உன்னோட லைஃப்ல. டோன்ட் வரி அபவுட் டிஸ்கரேஜ்மெண்ட். அண்ட் ஒவ்வொரு டிஸ்கரேஜ்மெண்ட்லயும் உன்னை நான் மேற்கொள்றதுக்கான கிருபையில நான் கொடுப்பேன். அது உனக்கு அநேகரை நீ உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதான் எனக்கு சொன்னார். அந்த அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களை உற்சாகப்படுத்துற ஊழியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா சோர்வுக்கு உண்டாக்குகிற அனுபவங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். அதனால சோர்ந்து போக வேண்டாம். ஏன் இப்படி நடக்குது நீங்க கேட்காதீங்க. இட்ஸ் பிகாஸ் ஆண்டவருடைய இந்த ஆறுதலை நீங்க பெற்றுக்கொண்டு அந்த ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். So don't be discouraged. Be encouraged to face discouragement. சோர்வுகளை சந்திக்க உற்சாகம் கொள்ளுங்கள். ஆண்டவர் போதுமானவர். நாட்கள்லாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க கிளஸ்டர் குரூப்ஸ்ல தான் ஷேரிங்க்கு டைம் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் நீங்க ஷேர் பண்ணணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நெருக்கமான நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னு நீங்க பாருங்களேன். உங்க கண்ணுல கண்ணீர் வரும். ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன் ஐயா, கைவிடாத தேவன். அவன் கூட இருக்கிறேன், ஏன் கலங்குற, திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை பலப்படுத்தட்டும். இதை சோர்வடையும் போது என்ன நடக்குது பாருங்க. தேவையில்லாத பயங்கள், சந்தேகங்கள், அது மாத்திரமல்ல சுய பரிதாபம், இது ராங் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. சுய பரிதாபம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நான் மட்டும்தான் இருக்கிறேன். எலியா அதுதான் சொல்றான், அதை நான் சொல்ல போறேன். சுயப்பரிதான் ஒரு பேட் எஃபெக்ட். அது மாத்திரம் இல்ல, தனிமைப்படுத்தி கொள்ளுதல். இல்லையா, அந்த வார்த்தையை நம்ம இந்த கொரோனா இயர்ஸ்ல அதிகமா கேட்டிருக்கிறோம். வித்ட்ராவல், எல்லாரும் சோசியலைசேஷன் இல்லாம தனிமையா இருக்கிறோம். அதனால என்னமோ இன்னைக்கு டிப்ரெஷன் அண்ட் லோன்லினஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாமே கூடி போச்சு இன்னைக்கு. ஆனா நம்ம சோர்வுல இருக்கிறோம்னா யாரோட சேர வரும், குரூப்பா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். தனிமையாவே இருக்கணும்னு நினைப்போம். தனிமைப்படுத்தி கொள்வோம் நம்மளையே. அதான் அந்த குரூப்பை விட்டு வெளியே போற சிம்டம். டபார்னு வெளியே போறது. வெளியே போன பிறகு அதுக்கப்புறம் யாருமே என்னை கேட்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு காம்ப்ளிகேஷன். யாருமே என்னை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வித்ட்ராவல். அது மாத்திரமில்ல, இது இன்னும் ஒரு தவறான இந்த சோர்வு என்ன யோசிக்கணும், தவறான யோசனை முறைகள், ராங் திங்கிங் பேட்டர்ன்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, வெளியே வந்துறது நான் வந்தேன், ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்கலப்பா, நான் சோர்வாயிட்டேன்,
எனக்கு இதுல எந்த இல்லை, இந்த குரூப்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். வெந்த பிறகு சும்மா இருக்க மாட்டோம், அடுத்து ராங் திங்கிங் பேட்டர்ன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை யாரும் ஃபோன் பண்ணி கேட்கல, ஆனா அவங்க மட்டும் தனியா போறாங்க, அவங்க மட்டும் தனியா பேசுறாங்க, என்கிட்ட யாரும் பேசல. ஒருத்தர் அப்படி பேசிட்டு இருந்தேன், அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டையோ ஏதோ சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறப்ப அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், என்னுடைய ஸ்பௌஸுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், 2 பேரோட டோன் என்கேஜா இருக்கனால 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. பயங்கரமான கன்க்ளூஷன். அவங்க யார சந்தேகப்படுறாங்களோ தன்னுடைய துணையோடு கூட 2 பேருக்கு ஃபோன் அடிச்சு பாக்குறாங்க. தன் துணைக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க, என்கேஜா இருக்கு. அவங்க சந்தேகப்படுற நபருக்கு உடனே அடிச்சு பார்க்க என்கேஜா இருக்குது. உடனே அவங்களோட கன்க்ளூஷன் இது 2 பேச்சு சேர்த்து பாக்குறாங்க. இவங்களும் ஃபோன் எடுக்கல, இவங்க என்கேஜா, அந்த 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன பயங்கரமான யோசனை ஐயா! ஏப்பா ஃபோன் பண்றதுக்கு வேற ஆள் இல்லையா அவங்களுக்கு? தவறான யோசனை. சோர்வுக்குள்ளா இருக்கிறவங்க இப்படி யோசிப்பாங்க, பயங்கரமா யோசிப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு தூக்கம் வராது. பாருங்க, டிப்ரெஷன்ல தூக்கம் வராது. முக்கியமான ஒரு காரணம் அதெல்லாம் நீங்க பார்க்க போறோம். தூக்கத்தை கெடுப்பான் பிசாசு. யோசிச்சுட்டே இருக்க வைப்பேன். அதனாலதான் இப்படிதான் அப்படிதான் ஓவர் திங்கிங். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். சோர்வா இருக்கிறப்ப டோன்ட் டேக் எனி டெசிஷன். எந்த தீர்மானமும் எடுக்காதீங்க. எப்படி கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. Don't take any decision when you are discouraged. Wait, பொறுத்துருங்க, பொறுமையா இருங்க, அவனுடைய சமூகத்துல வாங்க. உங்க மென்டல் பேலன்ஸ் சரியாகட்டும், சரியா தூக்கம் வரட்டும். திருப்பி சில பேர் வந்து ரொம்ப நாள் தூங்க மாட்டாங்க, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் டிப்ரெஷன் போயிடும். அதுலயும் நீங்க சரியாகல அப்படின்னா கிளினிக்கல் டிப்ரெஷன் போயிடும். டேப்லெட் எடுத்தா தான் சரியாக முடியும். பயங்கரமான விதைகள் இது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பிசாசு தேவனுடைய பிள்ளைங்களையும் டச் பண்றதை நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்களையும் டச் பண்றான் தவறான. ஸோ அதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லை. அப்ப என்ன ஆகுது? நோ இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க், வேற செய்யற வேலையில இல்லை. கெட்ட பேட் ஹேபிட்ஸ் உண்டாகுது பாருங்க. ஏன்னா எனக்கு டிப்ரெசிவா இருக்குது, நான் எதையாச்சும் பார்க்கணும், எதையாச்சும் நான் வந்து மொபைல்ல நோண்டிக்கிட்டே இருக்கணும். டிப்ரெஷன் நிறைய பேர் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ரெஷன் இல்லை, டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு கோப்பிங் மெக்கானிசம். தண்ணி அடிக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் சொல்லுவாங்க, ஏன்டா தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்குதுப்பா, அதனால கொஞ்சம் அப்படின்னு. அது மாதிரி அவங்களுக்கு இது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த இது நீங்க போயிட்டீங்கனால அடிக்ஷனுக்கு போயிடும். ஏன்னா அது உங்களை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது, இன்னும் பெருசுப்படுத்தும். எனி பேட் ஹேபிட் யூ டெவலப் பிகாஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், பிவேர் ஆஃப் தட். சோர்ந்து போயிருக்கிறப்ப நினைக்கிறோம், நான் நிறைய பேரை பாக்குறேன், சோர்ந்து போன உடனே மொபைல் எடுத்து தனியா போயிடுறது. I think somebody told me, I think I'm not particular, I don't remember exactly. அங்கிள், நான் வந்து படத்தை விரும்பி பார்க்கறது கிடையாது, எனக்கு சோர்வா இருக்கிறப்ப ஏதோ ஒரு படத்தை நான் பார்ப்பேன். somebody told me like that to escape from reality. அதுதான் நான் சொல்றேன், தண்ணியும் அதுதான். இட்ஸ் டோபமைன் மாதிரி மைண்ட் மங்க செய்கிற அந்த காரியங்கள். இது வந்து it will not solve the problem, it's going to make you more depressed. தீர்மானங்கள் எடுக்க முடியாதது, மெமரி பவர் போகுது. அது அல்டிமேட்டா எங்க போய் முடியுது? சூசைடல் திங்கிங்ல தான் முடியுது. இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட காலங்கள், நேரங்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் வர்றது கிடையாது. சில நேரங்கள்ல எல்லாருக்கும் வரும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஆனா அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு 5:17 வந்து, எலியா நம்மை போல உள்ள மனிதன் தான், அவன் நம்ம போல உள்ள மனிதன் தான். ஆனாலும் அவன் வந்து அந்த வார்த்தையை மாத்திரம், அந்த நேச்சரை மாத்திரம் நான் வந்து இது பண்றேன் பாருங்க. 17 யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தமிழ்ல இருக்குது. ஆனா அதோட சரியான வியாக்கியானம் என்ன அப்படின்றத அந்த ஆம்பிளிஃபைட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. நேச்சர் அப்படின்றது இந்த பாடு அப்படின்னு இருக்கிறது இல்லையா, அதுல என்ன அப்படின்னா, வித் த சேம் பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லிமிடேஷன் அண்ட் ஷார்ட் கமிங்ஸ். நம்மை போல சரீர
மனதளவில ஆவிக்குரிய பலவீனங்களும் குறைவுகளும் உள்ள மனிதன். அதான் நம்மை போல சரீர பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள், மனதின் பலவீனங்கள், எமோஷனல் வீக்னஸஸ் உள்ள நபர் தான் எலியா. அவன் சோர்ந்து போகிறான். அவனோட சோர்விலிருந்து ஒரு 3 லெசன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து எலிஜா வாஸ் சிம்பிளி டயர்ட். 1 ராஜாக்கள் 19வது வசனத்தை நம்ம 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவன் சோர்ந்து போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, he was physically tired. சரீர லெவல்ல ரொம்ப டயர்டா இருக்கிறான். சரீர லெவல்ல டயர்டா. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து தூக்கம் சரியா இருந்தாலே, ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட், நல்லா தூங்கினாலே, நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இன்னைக்கு பிசாசு அந்த நைட்டு தூக்கத்தை வந்து டச் பண்றான் அப்படின்றது நம்ம மறந்து போக கூடாது. நைட்டு தூக்கத்தை நீங்க வேணா பாருங்களேன், நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாருங்க, நைட்டு தூக்கத்தை தான் அவன் கெடுத்துக்கிட்டே இருப்பான். நான் எத்தனையோ தடவை நம்ம கவுன்சில் நம்ம பண்ணிட்டோம். மொபைல் வந்து மேக்சிமம் நீங்க வந்து ஒரு நல்ல மெசேஜ் கேட்கறதுக்கோ பாட்டு கேட்கறதுக்கோ மட்டும் கேட்டுட்டு பெட்ல இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி, நைட்டு அந்த தூக்கத்தை நம்ம கெடுத்தாலே அங்கே வந்து எல்லாமே இங்க வந்து அவன் சோர்ந்து போய் இது பண்றான். 5வது வசனம் பாருங்க, ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான், தூங்கிட்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 6வது வசனம், அவன் விழித்திருந்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அவ்வளவு டயர்டு பாருங்க, நல்லா சாப்பிடுறான், சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிடுறான். நான் சொல்றேன், டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த வேஸ், இந்த மாதிரி மெசேஜ் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. ரொம்ப டயர்டா இருக்கு பிரதர் எனக்கு. எத்தனையோ ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு டயர்டா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஊழியத்தை முடித்த பிறகு ஒரு நல்ல ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறீங்க, ஒரு நல்ல பிரேயர்சல் நடத்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை வல்லமே அடுத்து பயன்படுத்துறான், நேரம் விடுதலை ஆக்கிருக்கீங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிருக்கீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம பலவீனப்படுவோம்ன்றது மறந்து போகக்கூடாது. அப்ப நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லி அவரோட மெசேஜ்ல சொல்றாரு, beware of halt moments in your life. பிசாசு இந்த நேரங்கள்ல வந்து நம்மளை சோதிப்பான் அப்படின்னு சொல்றாரு. halt, HALT, hungry, angry, lonely and tired. இதை நான் அதையும் எலியாவையும் வச்சு பாக்குறப்ப நிறைய அது ஒத்து போச்சு. அஃப்கோர்ஸ் he was hungry, ஆங்கிரியா இருந்தானான்னு சொல்லி தெரியல, பட் லைட்டா சென்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா ஆண்டர் மேல கோவம் இருந்த மாதிரி தெரியுது. ஆனா he is lonely and tired, and tired is a very important thing I am focusing here. சோர்ந்து போறான், திரும்ப தூங்குறான். திரும்ப தூதன் வந்து அவனை வந்து 7வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், சாப்பிட, பலப்படு. 2 காரியங்கள் நான் இங்க ஃபோக்கஸ் பண்ண போறேன். 1வது பாயிண்ட்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை குறித்து விரோதமா யாராச்சும் பிரசங்கம் பண்ணாங்கன்னா ஜாக்கிரதையாயிருங்க. 7 hours deep sleep. வசனங்கள் இருக்கிறது, சும்மா கிடையாது. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தங்குகிறார். சங்கீதம் 3:5. I lay down and slept. I lay down and படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். It's a kind of relaxation. சங்கீதம் 4:8 நீங்க பாத்துங்க, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். I will both lie down and sleep. See, lying down, he's relaxing. Sleeping, he's getting into deep sleep. ரெண்டு வேற 2 வசனத்திலையும் பாருங்க, I'm lying down and sleeping. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அப்படியே lie down, sometimes lie down, sleep. இது when you're tired spiritually, நீங்க சோர்ந்து போயிருக்கிறப்ப just lie down in the presence of the Lord. நல்ல ஒரு செய்தியோ நல்ல ஒரு பாடலையோ போட்டுட்டு, வசனம் உள்ள டிப்ஸ்லாம் இருக்கு, வசனம் மாத்திரம் வந்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு just lie down and sleep. சங்கீதம் 127:2, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். He gives his beloved sleep. நீங்க குழந்தையா இருக்கிற, நீங்க குழந்தை உங்க ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த அனாலஜி, இந்த எக்ஸாம்பிள். நான் உதாரணம், குழந்தை வந்து தூங்குறப்ப
அப்படியே தூங்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா தூங்கட்டும். ஏன் அப்படின்னா தூங்குறப்பதான் அது நல்லா வளருமா, பிரெயின் எல்லாம் நல்லா டெவலப் ஆகுமா. மென்டல் ஃபேக்கல்டி இருக்கு பாருங்க. அந்த மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் நம்மளுக்கு மைண்டை கொடுத்துருக்க, அந்த மைண்டுக்கு கண்டிப்பா டீப் ரெஸ்ட் தேவை. இவான் ராபர்ட்ஸ் ஒரு பெரிய எழுப்புதல் வீரர், வழிமாறி போனார். அவருடைய பயோகிராபியை படிச்சப்ப என்ன ஒரு எழுப்புதல் வீரரா இருந்தார். ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தினார். அவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், he preached 24 hours. ஊழிய 24 மணி நேரம் பண்றார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். 14 நாட்கள் தூக்கம் இல்லாம ஜெபம் பண்ணுவாராம். அவர் எழுதுறார், ஒரு காலகட்டத்துல பிசாசின் குரலுக்கும் ஆண்டவருடைய குரலுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்றார். அந்த காலகட்டத்துல அந்த சத்தியங்கள் வெளிப்படல. நாம இருந்திருந்தோம்னா சொல்லி இருந்திருப்போம், பிரதர் கொஞ்சம் தூங்குங்க. தூக்கம் இஸ் a part and parcel of God's design. தேவனுடைய திட்டத்துல தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா இவான் ராபர்ட்ஸ் அதை மிஸ் பண்ணதுனால ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. தவறான ஆலோசனை, ரொம்ப ஜாக்கிரதை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனாலதான் இப்படி வந்து உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு, அதனால இனிமே அந்நிய பாஷையை பேசாதீங்கன்னு சொல்லி அந்த எழுப்புதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஸ்காட்ஸ் ரிவைவல், பெரிய ஒரு ரிவைவல் அங்கே நின்று போகிறது. காரணம் என்ன? இம்பேலன்ஸ்டு டீச்சிங், இம்பேலன்ஸ்ட், ஓவர் ஸ்பிரிச்சுவல். அப்படியே நான் தூக்காம ஜெபம் பண்ணணும், ஆல் நைட் பிரேயர் எல்லாம் தேவை, கண்டிப்பா வேணும், ஜெபிக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. பட் நம்ம சோர்ந்து போகிறப்ப மேக் ஷூர் தட் யூ கெட் சஃபிஷியன்ட் ரெஸ்ட். ஆண்டவர் வைத்திருக்கிற ரெஸ்ட் பாருங்களேன், எவ்ரிடே ரெஸ்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் தூங்கணும்னு சொல்றார். அப்படிதான் மனுஷனை படைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வீக்லி ரெஸ்ட் சொல்றார். வாரத்துக்கு ஒரு நாள், அது பயங்கர பிஸியா இருப்போம் நம்ம. ரெஸ்ட்னா என்னது? ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து பழகணும். நல்ல பைபிள் வாசிச்சு, நல்ல ஒரு புக்கு, நல்ல பாட்டு கேட்டு, ஆண்டவரே கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா என்னை நான் வைக்க நான் பழகணும் சார். அவங்க வீட்டுல ஒரு இடத்த அப்படி வைங்க, ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுங்க. பெரிய வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன வீடுனாலும் பரவாயில்ல இல்லையா? தானியேல் 8:27, 10:8 நான் சொன்ன காரியங்கள், நான் சரீரத்துல பலவீனப்பட்டேன், தரிசனத்துக்கு அப்புறம் சரீரத்துல பலவீனப்பட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற நபர்களாக நீங்க மாற போறீங்க. நான் விசுவாசத்தோடு இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரால் வல்லமையா ஒரு மீட்டிங் ஆண்டவரை பயன்படுத்திட்டார் அப்படின்னா அடுத்த நாளுக்கு ப்ரோக்ராம் கொடுக்காதீங்க, உடனே அடுத்த ப்ரோக்ராம் கொடுக்காதீங்க. நோ, டேக் ரெஸ்ட், பி இன் காட்ஸ் பிரசன்ஸ். நான் ரெஸ்ட் சொல்றது பீயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ இன்வால்வ்ஸ் பிசிக்கல் ரெஸ்ட். தூக்கமும் அதுல இருக்குன்றதை மறந்து போக வேண்டாம். நல்ல சாப்பாடு அதுல இருக்குன்றது மறந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, சபாட்டிக்கல் இயர் ரெஸ்டும் இருக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரதர் அப்படின்னா என்ன, நாங்க லீவ் போட்டோம் அப்படி இல்லை. 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப், ஊழியத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். புதுசா போட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ப்ரமோஷன் போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பிரேக். ஒரு ஆஃபீஸ்ல நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, லிமிடெட் ரெஸ்பான்ஸ், எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம். நிறைய பேர் இந்த ப்ரமோஷனுக்காக ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி போட்டோம். 1 இயர் ஃபேமிலிக்காக என்னுடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும், நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கடந்த நாட்கள் ஆண்டவர் நீ எப்படி பயன்படுத்தி வருகிறார், எந்த பாதையில நடத்தி வருகிறான்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் கண்ணோக்கி பார்க்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆலோசிக்கணும். டேக் டைம். தேவனுடைய ஜனம், இதெல்லாம் ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை வரும் நாட்களில் நிறைவானதா பயன்படுத்துவார். நம்ம கொஞ்ச நாள்ல மட்டும் பிரகாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அணைஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்ச நாள், 10 நாள், என்ன பிரதர் அந்த பிரதர் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தார் 10 நாள், அதுக்கப்புறம் என்னாச்சு காணோம். 5 வருஷம் மட்டும்தான், கொஞ்சம் 2 வருஷம் மட்டும்தான். 2 வருஷம் ஓனுக்கு ரொம்ப இது உற்சாகம், அதுக்கப்புறம் நோ சைன். அதுக்கப்புறம் 10 வருஷம் தான், அதுக்கப்புறம் நோ சைன். 20 வருஷம் தான், அதுக்கப்புறம் நோ சைன். நான் சொல்றேன், கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் எழுந்து பிரகாசிக்கணும்னா இந்த ஆலோசனைகள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நீங்க மறந்து போக வேண்டாம். 2வது காரணம், எலியா சோர்ந்து போவதற்கு, எலியா வந்து அவன் he felt very lonely. தனிமையா உணர்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 10வது வசனம்,
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணையும் அங்க தேடுகிறார்கள். நான் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறேன். 14வது வசனத்துல he is repeating the same thing. அதே பாட்டை பாடுறார். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். What I call this is a perceived loneliness. It's not exactly loneliness. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் 18வது வசனத்துல 7000 பேர் இருக்கிறாங்கப்பா இன்னும் எனக்காக அப்படின்றார். ஆனா எலியாவுக்கு அவங்களுக்கு லிங்க் பண்ணல. ஆண்டவர் எலியாவும் அவங்களும் அந்த 7000 பேர் லிங்க் பண்ணல. எலியா இஸ் ஆக்டிங் அலோன். அவன் தனிமையாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தனிமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால தனிமையாய் உணர்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க. தனிமையா நீங்க செயல்படுறதுனால நீங்க தனிமையா இல்ல. நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள், இறந்து போன நபர்களுடைய ஜெபங்கள் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய கிறிஸ்துவின் சபை ஆவியானவர் எங்கெங்கயோ யார் மூலமோ அந்நிய பாஷைகளையும் வியாக்கியான வரங்கள் மூலமாக உங்களுக்காக பல ஆயிரம் பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணுல பார்க்காத அநேகர் ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் நம்மளுக்காக நிறைய பேரை வைத்திருக்கிறார் என்பதை மறைந்து போகக்கூடாது. எலியாவே சுழற்காற்றின் வீரனேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று அருமையா நம்ம பிள்ளைங்கெல்லாம் பாடுவாங்க இல்லையா? தனிமையாய் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் நமது தனிமை என்று சொல்லி உணரவே கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு போதும். எனக்கு நல்ல ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கு. Don't get into this perceived loneliness. அதாவது தனிமை போன்று தோன்றுகிற தனிமையை நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. அது தனிமையே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், you are not alone. இல்லையா எலியாவே, நீ சாப்பிட நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நீ தனிமையா இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். Am I not enough for you? நான் உன் கூட இருக்கிறது போதாதா? போதாதா? மூன்றாவதாக கடைசியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, Elijah thought he failed in his mission. எலியா தான் தோல்வி அடைந்ததாக உணர்ந்தான். எசபேலை அவன் எப்படியாச்சும் கௌத்தியர்லாம் கொண்டு போட்டணும் என்ன நினைச்சான்னு சொல்லி தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல அவன் எல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் வெட்டி போடுறான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா 19:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு சேக்கடல் என்று சொல்ல சொன்னார். மிரட்டி அனுப்புறா பாருங்க. நாளை ஒரு நாளைக்குள்ள என்னுடைய நாட்டு தீர்க்கதரிசியெல்லாம் நீ கொண்டு போட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். த்ரெட்டனிங் வாய்ஸ். சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாரு, நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள. எலியா வாஸ் ஷேக்கன். என்னடா இந்த லேடி இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு வெறி. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி நான் இறக்கினேனே, அந்த அக்கினியை பார்த்துமா இன்னும் எதுவும் நடக்காது போல இருக்கிறது. Felt the pangs of failure. அவன் பாகாலினுடைய அந்த ஆராதனை அவனுடைய நாட்களிலே முடிந்து போகும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். அது நடக்கல. எசபேலை அவனுடைய காலத்துல அவனால ஜெயிக்க முடியல. ஆகாபை அவனுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்தான். Jezebel was still a strong force. அவனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. He was disillusioned. குழப்பம் வருகிறது, என்ன பண்ணன்னு தெரியல. அதனால அவன் ஓடுகிறான். அவன் எங்க ஓடுகிறான் பாருங்க, ஒரே பருவத்துக்கு தான் போறான். அவனுக்கு தெரியும், ஒரே பருவத்துல தான் கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு கிடைக்கும். மோசேக்கு இறங்கின தேவன், அதே மோசே ஒரே பர்வதத்துல மோசேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் என்று சொல்லி he goes there. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காம போறப்ப உடனே நம்ம பதறிடக்கூடாது. ஒரேப்புக்கு போகணும்.
ஓரேப்புக்கு போகணும் அப்படின்றது மறந்துடாதீங்க. ஆண்டவர் இங்கே சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவனுக்கு புதிய வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். அவன் நினைக்கிறான், எலியா நினைக்கிறான் தன்னுடைய காலகட்டங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றார் 15வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சிரியாவில ஆசகேல் தான் ராஜா ஆண்டவர் சொல்றார். அடுத்து, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண. So God is moving to the next chapter which Elijah did not know. எலியாவுக்கு தெரியாத அடுத்த பக்கம் ஒண்ணு இருக்கிறது. அந்த வெளிப்பாடு அவனுக்கு இப்பதான் வருது. ஏப்பா, ஆகாப் காலங்கள்ல ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இஸ்ரவேலின் ராஜாவாக யெகூவை நீ அபிஷேகம் பண்ணணும். சிரியாவுக்கு போகணும். எலியாவுக்கு ஒண்ணுமே சிரியாவுக்கு ஆண்டவரை நான் போனோம் சொல்றத நீ செய். சிரியாவுல அவன் ராஜாவாகணும், இஸ்ரவேல்ல யெகூ ராஜாவாகணும், உன்னுடைய ஸ்தானத்துல எலிஷா. இவன் 3 பேரோட காலங்கள்ல நீ விரும்பின காரியங்கள்லாம் நடக்க போகிறது. ஓ, லெட்ஸ் பிரைஸ் காட் ஃபார் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ஒன்று, ஆண்டவருடைய நேரத்தை அறிந்து கொள்வது மற்றொன்று. ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட். ஆண்டவருடைய சித்தத்தை அறிவது ஒன்று, ஆண்டவருடைய நேரத்தை அறிவது மற்றொன்று. Knowing God's will is one thing, knowing God's timing is another thing. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து உடனே மாம்சத்துல இறங்கிடுவாங்க. Wait for God's time. தேவனுடைய அந்த நேரத்துக்காக நீ காத்திருக்கணும். நாட் ஓன்லி நேரம், நீங்க பாத்தீங்கன்னா God's way, God's will, God's time and God's way. தேவனுடைய சித்தம், தேவனுடைய நேரம், தேவனுடைய வழி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. எலியாவுக்கு அதுவும் தேவைப்பட்டுச்சு, ஒரு புதிய படிப்பினை. எலியாவே, நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவன், என்னை ஆண்டவரையும் அறிந்தவன். ஆனா ஆண்டவருடைய அந்த நேரத்தை இன்னும் நீ புரிந்து கொள்ளணும். எலியாவே, ஆண்டவர் கிரியை செய்கிற விதங்களை நீ இன்னும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த 2 படிப்பினைகளை கொடுக்கிறார். 11வது வசனம் 12வது வசனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் நடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையிலே உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஸ்ட்ராங் wind. எலியாவுக்கு த ஸ்ட்ராங் கிரேட் ஒரு பரபரப்பு தான். எலியாவினாலே பரபரப்பு தான். ப்ராஃபட் ஆஃப் ஃபயர் இல்லையா, அக்கினியின் தீர்க்கதரிசி அல்லவா. ஆனா அதுல ஆண்டவர் இல்லை. ஆச்சரியமா இருந்துச்சு அவனுக்கு. நீங்க தான் நினைச்ச ஆண்டவரே, இவ்வளவு வேகமா ஒரு வந்துச்சு, வேகமான காற்று வந்துச்சு, கல்லெல்லாம் உடைச்சிச்சு ஆண்டவரே. பர்வதங்களை உடைக்கிற காற்றை நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாச்சும் மரத்தை உடைக்கும், பர்வதங்களை உடைக்கிற காத்து எலியா பார்க்கறான். God says, that's not me. Don't misunderstand me. நீ தவறாக புரிந்து கொள்ளாத எலியா, நான் இங்கே இல்லை. அப்புறம் பார்க்கலாம், காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பயங்கர earthquake. அப்ப உடனே நினைக்கிறான், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்க, எங்களோட பேச போறீங்க, இந்த earthquake மூலமா பேச போறீங்க. இல்ல, அமைதியாயிடுச்சு. அங்கே ஆண்டவர் இல்லை, அவனோட சத்தம் வரல. 12வது வசனம், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, பயங்கரமான அக்கினி. பிடிச்சது அக்கினி தான். இப்பதான் அக்கினியை பார்த்திருக்கிறான். கர்மேல் பர்வதத்துல அக்கினியை பார்த்திருக்கிறான். ஓ, ஆண்டவர் வந்துட்டார், மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா அக்கினியும் போயிருச்சு. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, God is teaching a new teaching. அவனுக்கு என்ன அப்படின்னா, என் வழி நான் வேற மாதிரி தான்ப்பா வருவேன். ஏசாயா 55:8, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல,
வழிகள் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நான் ஏன் இதெல்லாம் நம்ம இந்த எலியாவோட கான்டெக்ட்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஊழியங்கள்ல நிறைய நேரங்கள்ல நம்ம மிஷனரிஸ் எல்லாம் சோர்ந்து போறது. எத்தனையோ பேருக்கு நான் இப்ப கவுன்சில் பண்றேன், இந்த 3 காரியங்கள்ல ஒண்ணு அவங்க அடி வாங்குறப்ப சோர்ந்து போயிடுவாங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ற ஒரு தெளிவு வேணும். நிறைய நேரங்கள் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் ஆண்டுடைய சித்தம் நினைப்போம். உண்மைதான், ஆண்டவர் விருப்பத்தை உண்டாக்குகிற தேவன். ஆனா எல்லா விருப்பங்களும் ஆண்டுடைய சித்தம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. விருப்பங்கள். சோ அப்ப ஆண்டவர் சில காரியங்களை அப்ப நம்ம விருப்பத்துல செய்யறப்ப ஆண்டவர் தடுத்து அதுல சோர்ந்து போயிடுவாங்க, தேவையில்லாம சோர்ந்து போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த நேரத்தை அறியாம செயல்படுறப்ப, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. சில இடங்கள்ல சில காரியங்கள் நம்ம நினைச்ச அந்த அந்த காலேஜ்ல அந்த இடத்துல இந்த மாசம் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சோம், அப்படி நடக்காது. ஆனா ஆண்டவர் நடத்துவார். நம்ம தொடர்ந்து உண்மையா ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல நடந்து கொண்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய வழி எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி கேட்பார். எப்படி செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கிறப்ப, ஆண்டவர் அந்த வழியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மகனே, இந்த வழியில நீ போ, நீ சோர்ந்து போவதில்லை. அப்ப எலியா அவன் புதிய ஒரு உற்சாகத்தோடு கூட தன் ஊழியத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள, நான் சாகட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் கேட்டாரா? என்ன செய்யறார் ஆண்டவர்? எலியாவை மரணமே இல்லாம அக்னியின் ரதங்களால அவன் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். Praise God that God is not answering all our prayers. நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் அவர் பதிலளிப்பதில்லை, மாறாக மகிமையின் தேவன் மகிமையான பதில்களைத்தான் நம்மளுக்கு அவர் செய்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதனால சோர்ந்து போகாமல் முன்னேறுவோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை பல நேரங்கள்ல எங்க வாழ்க்கையில இதெல்லாம் அப்படி நடந்துருச்சு, இதெல்லாம் ஏன் நடக்கல, நடந்த சில காரியங்களை குறித்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். சில நேரங்கள்ல நடக்காத சில காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறோம். சில நேரங்கள்ல சிம்பிளி நாங்க டயர்டாய் சோர்ந்து போயிடுறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எல்லா விதமான சோர்வின் அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால தீர்ந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எல்லாரும் நல்லா துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், அது எனக்கு போதும். ஹல்லேலூயா. மனுஷனிடத்து எதிர்பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்முடைய அன்பை நான் திருப்திப்படுத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற சில காரியங்கள் என் குடும்பத்துல நடக்கலதான், என் வாழ்க்கையில நடக்கலதான் ஆண்டவரே. என் கூட இருக்கிற அந்த ஆண்டவரே சம்பவங்கள்லாம் என்னை ஆண்டவரே துக்கப்படுத்தினது உண்மைதான். ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய நேரத்துக்கும் உம்முடைய வழிகளுக்கும் என்னை முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய நேரத்துக்கும் உம்முடைய வழிகளுக்கும் என் வாழ்க்கையும் என் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னால் ஒன்றுமாகாதையா. என்னால் அன்றி ஆண்டவரே, உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமாகாதுப்பா. உதவி செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜா. நல்ல துதியினால நிரப்புங்க. நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நடத்துவீர் அப்படின்னு சொல்லுங்க. அன்று பிரைஸ் பண்ணுங்க. நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்துவார். சரியான நேரத்துல நடத்துவார். சரியான நேரங்கள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். சரியான நேரங்கள்ல ஆண்டவர் அனைத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருப்பேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெகக்னிஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன். ஆமென். மனுஷனை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உண்மையே நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் அகன்று போகட்டும் ராஜா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.